ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, இன்னைக்கு உலகம் முழுவதிலும் உள்ள சகல ஜனங்களும் ஆகாரம் சாப்பிடுவதற்கு தேவையான அரிசி, கோதுமை, எல்லா தானியங்களும் விளைவிக்கிற நிலங்களுக்கு மடித்து போன எரு தேவையாக இருக்கிறது. உரம் தேவையாக இருக்கிறது. அந்த உரம் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது? மரத்தழைகள், கூட்டி ஒதுக்கப்படுகிற குப்பைகளில் இருந்து, புறந்தள்ளப்படுகிற எல்லா பொருட்களிலிருந்து, தேவையில்லை என்று ஒதுக்குகிற எல்லா குப்பைகளிலிருந்து, பொருட்களிலிருந்து அந்த உரத்தை தயாரிக்கிறார்கள். அப்போ அந்த உரம் இல்லைன்னா நல்ல தானியங்கள் நிலங்களில் அது போடும்போது தான் நன்றாக விளையும், அதிக விளைச்சலை கொடுக்கும். உலகம் முழுவதிலும் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் அது ஆகாரமாய் அது பயன்பாடாக இருக்கும். இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதனும் குப்பையாக ஒதுக்கப்படுகிற, புறந்தள்ளப்படுகிற, தேவையில்லை என்று ஒதுக்கப்படுகிற அப்படியாப்பட்ட மனிதர்களும் ஏச்சுகள், பேச்சுகள், பலவிதமான கால சூழ்நிலையில் நிறையா இக்கட்டான சூழ்நிலை, சங்கடமான சூழ்நிலை, பலவித போராட்டங்கள், கண்ணீர், கவலை, துக்கங்கள் இவைகளிலே அடிபட்டு, காயப்பட்டு, நொந்து அவர்கள் தங்களை குப்பைகளாக எப்படி உரம் மக்குகிறதோ அப்படியாக தன்னுடைய பெருமை இல்லாமல், அகந்தை இல்லாமல், குரூரம் இல்லாமல், மூர்க்கம் இல்லாமல், வெறி இல்லாமல், கோபம் இல்லாமல், இப்படி எல்லாவற்றையும் அழிக்கப்பட்டு எப்போதும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறவங்க தான் இந்த உரம் போன்றவர்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? திட்டினாலும் ஏற்றுக்கொள்வார்கள், அடித்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள், ஏளனம் பண்ணினாலும், பரியாசம் பண்ணினாலும், துன்பப்படுத்தினாலும் எல்லாவற்றையும் சகித்து கொள்வார்கள். அவர்கள் தான் இந்த குப்பையை போன்றவர்கள். அவர்கள் உலகத்தில் எப்படி எல்லா தானியங்களையும் விளைவித்து உலக ஜனங்கள் பயன்படுத்துகிறார்களோ, பசி ஆறுகிறார்களோ, எல்லாரும் போஷிக்கப்படுகிறார்களோ, அதே போல் உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும் இப்படியாப்பட்ட மனிதர்கள் தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மனிதர்கள் மூலமாக தான் நல்ல கருத்துக்களை, நல்ல சிந்தைகளை, நல்ல அறிவுகளை, நல்ல உபதேசங்களை அவர்களுக்கு ஊட்டி வளர்க்க முடியும். ஏனென்றால் இவங்க இப்படியாப்பட்ட நிலையிலிருந்து வந்தவர்கள். இலைகள் மடித்து போனது போல, குப்பைகள் மடித்து உரம் போனது போல இந்த மனிதர்களும் உரம் போன்றவர்கள். இவர்கள் தேசத்திலே கட்டாயம் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா.